that minus 10 degrees bare body-ஆ வந்து நடிச்சிருக்காருன்னா சிவா who has acted inside him. இன்னும் ஒரு 100 நாளைக்கு இந்த இந்தியாவில் சிவசக்தி தான் ஆள போகிறது. படம் பார்த்த அப்புறம் நீங்க கதற போறீங்க. இந்த சொந்த வீடுக்கு வந்த மாதிரி இருக்கு. இப்போ 4 ஹிட் அகண்டா, அது அப்புறமா வீரசிம்ஹா ரெட்டி, பகவந்த் கேசரி. வா, எவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க. நீங்களும் நாங்கள் கூட அவளே சந்தோஷமா இருக்கு. இந்த சொந்த வீடுக்கு வந்த மாதிரி இருக்கு. எதுக்கு என்ன பிறந்த நேரத்தை இங்கே தான் சென்னை தானே நான் பிறந்தது. முன்னாடி சிவனாகினி இல்லாமே எறும்பு கூட கிடைக்காது. மദ്രാஸ் வந்து இந்த ஜன்மபூமி, தெலங்கானா வந்து இந்த கர்மபூமி, அப்ப ஆந்திரா வந்து இந்த ஆத்மபூமி. அப்போ நாங்களும் போய்பாட்டி சீனு காம்பினேஷனு. இது 4வது படம். ஃபர்ஸ்ட் வந்து சிம்மா, செகண்ட் லெஜண்ட், தேர்டு அகண்டா பார்ட் 1, இப்போ இது அகண்டா பார்ட் 2. எல்லாருமே சூப்பர் ஹிட்ஸ். நம்ம கதை பேசிட்டப்போ ஜாஸ்தி டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். அவருக்கு நமக்கு ஒரே ஒரு இது இருக்கு, வேவ் லென்த். ஸோ ஜஸ்ட் 1 டேல எல்லாம் முடிஞ்சும் கதை ஓகே ஆகும். அப்புறமா நெக்ஸ்ட்டு லுக் டெஸ்ட்டு, அது அப்புறமா ஷூட்டிங்கு. இந்த படம் வந்து 130 டேஸில் முடிஞ்சிச்சு. இந்த படம் எத்தனை லொக்கேஷனுக்கு போயாச்சு. ஜார்ஜியா, அப்புறம் இந்த மத்திய பிரதேஷ் அங்கே ஷூட் பண்ணாச்சு. திருப்பி ஆந்திரா இன்டீரியர் ஃபாரஸ்டில் ஷூட் பண்ணாச்சு. 130 டேஸில் இந்த படம் முடிஞ்சிச்சு. ஸோ ஏதோ தெய்வ சக்தி இல்லாமல் இதெல்லாம் நடிக்காது. ஸோ இந்த படம் வெற்றி இந்த டீமுக்கு மட்டுமே இல்லை, நம்ம ஜாதி நம்ம தர்மத்துக்கும் வெற்றி. ஸோ எல்லாரும் பார்க்கணும் இந்த படம். முக்கியமாக இந்த படம்లో சனாதன தர்மம் அண்ணா என்ன அது பெரிய ஆளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸுக்கு தெரியணும். இப்போ 4 ஹிட்டு கண்டினியூஸாக. ஃபஸ்ட்டு அகண்டா, அது அப்புறமா வீரசிம்ஹா ரெட்டி, அது அப்புறமா நேலகொண்ட பகவந்த் கேசரி, அப்புறமா டாக்கு மகாராஜ், இப்போ திருப்பி வந்தது வரப்போது அகண்ட தாண்டவம். இது கண்டிப்பாக எதுக்குன்னா இந்த மாதிரி படம்காக வெயிட் பண்ணுறார். ஜெய் பாலையா. வணக்கம் சார். வணக்கம் சார். And the amazing, I called him Hyderabad function la சொன்னேன், the tsunami of a director போயப்பட்டி ஸ்ரீனு காரு. வணக்கம் சார். இப்போதான் சமீபத்தில் ஹைதராபாத்தில் படம் அளவுக்கு ஒரு மேசிவ் ப்ரீ ரிலீஸ் ஃபங்க்ஷன் பார்த்துட்டு நான் இங்கே வந்திருக்கேன். ஆனால் ஃபுல்லாக இன்றைக்கி பார்த்த உடனே எனக்கு இன்னும் பேச்சு வரல. எனக்கு இன்னும் கூஸ் பம்ஸ் மூமெண்ட்டில் இருக்குது. இந்த படத்தில் நான் நடிச்சிருந்தாலும் சிவ அம்சம் நமக்குள்ளே பூந்தா மாதிரி இருக்கு. நான் வந்து ஒரு 80s 90s என்னுடைய பீக் பீரியடில் ரொம்ப வருத்தம் எனக்கு. அப்படின்னா ஐயகாரு த கிரேட் என்டிஆர் காரோட ஒரு சீனாவது நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது முடியாமல் போச்சு. அப்போ கடவுள் என்னை வெயிட் பண்ண சொல்லியிருக்கார். வெங்கடேச பெருமாளோட நீ நடிக்க வேண்டாம், சிவனோட நடின்னு சொல்லி சிவனோட நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. செதுக்கி வச்சிருக்காங்க. இட் இஸ் லைக் அ பெயிண்டிங் அண்ட் தி ஆக்ஷன். ஸோ இது நீங்கள் வந்து யூ திங்க் இட் இஸ் ஜஸ்ட் அ ரிலிஜியஸ் மூவி, பக்தி மூவி கிடையாது. தேர் இஸ் ஆக்ஷன், தேர் இஸ் எமோஷன், there is comedy, and the music by Taman sir is something outstanding. படம் பார்த்த அப்புறம் நீங்க கதற போறீங்க, எனக்கு தெரியாது. He is not just an actor in Andhra and Telangana. He is a force. He is a force. And the dedication with which he has done this role, not many actors can do. His physical fitness. When you are going to see the climax of this picture, it was shot in Georgia, near Russia, in -7, -8, -10 degrees. He could have easily done something and done CG work and all that like so many do, or AI or something. No. I am coming as the Amsha of Shiva. So I will come in that attire, in that -10 degrees, just and the iduppu vastram mattum bare body-ஆ வந்து நடிச்சிருக்காருனா. So it is not he who has acted, it is Shiva who has acted inside him. You must see the climax to believe it. I have done so many pictures, almost 350 pictures. I have done Akanda. Both are not the same. That is his famous dialogue. This was a different experience altogether.
and I am happy I am part of this wonderful team. இது வந்து you cannot define it as a Tamil picture or a Telugu picture or a Hindi or Malayalam picture. இது Indian picture. This is a picture for the whole of India. நீங்கள் இந்த சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்களே, ஐ எம் ஷுவர் நீங்கள் ஒத்துக்க விரும்பலைனாலும் உங்களை உள்ளுக்குள்ளே பூந்து ஏதாவது பண்ணியிருக்கும். அதுவும் பாட்டெல்லாம் பாருங்கள், சங்கர் மகாதேவன் அவரும் பாடினது உயிருள்ள சம்ஸ்கிருத பாஷையில் பாடியிருக்காங்க அவங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். யூ கேன் த ரைடர்ஸ் ஆஃப் த லாஸ்ட் ஆர்க், இண்டியானா ஜோன்ஸ், all that you can compare and it will fade before the grandeur of Akhanda 2. Please give a big hand to the director and to that wonderful actor, the son of such a great person who's carrying on the legacy so much. You just have to say to the public, go and see it. It will go on running because this is India. இந்தியாவில் இருக்கிற நம்மளுடைய ஆன்மீக உணர்வை யார் வந்தாலும் என்ன சொன்னாலும் அழிக்க முடியாது. ஸோ அதை நல்லபடியாக ஒரு கமர்ஷியலாக, see, it is not just an art film where they say bhakti, bhakti, bhakti and just slogans. No, it is not like that. It is a pakka commercial pictures, cleverly directed by our Boyapati Garu and beautifully acted out. அவருடைய ஒரு எக்ஸ்பிரஷனும் பார்த்தா நான் அங்கே பார்த்துட்டு பக்கத்தில் பார்க்குறேன், இவர் தானே அது அப்படிங்கிறது. In all my pictures there are some landmark pictures like அந்த காலத்தில் முரட்டு காலை, பரீட்சைக்கு நேரமாச்சு, ராஜபார்வைன்னு வந்த மாதிரி. When I write my biodata at some point or book on me, I will definitely say one of my most significant pictures that I have acted is Akhanda 2 Tandavam. The Tandavam starts in 2 days. It is not going to stop in 2 days. The Tandavam will go on for 100 days, 25 weeks all over India. I think it is coming in 5 languages, sir. Hindi, Tamil, Telugu, Malayalam and Audha, Kannada. Appa. The Audha language also they said. So, இது வந்து the Damru sound. இன்னும் ஒரு 100 நாளைக்கு இந்த இந்தியாவில் சிவசக்தி தான் ஆட போகிறது. அது இந்த படம் மூலமாக யுவர் கிராஃபிக்ஸ் எஃபெக்ட், நீங்கள் டெக்னிக்கலாக என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ ஒரு மாடர்ன் பிக்சரில் அது எல்லாத்தையும் அழகாக கொடுத்துருக்காங்க. ஐ ஸ்பெஷலி தேங்க் த ப்ரொடியூசர்ஸ் ஹூ நெவர் ஸ்பேர்ட் எனிதிங். தே ஜஸ்ட் செட் 10 ரூபாய் செலவழிக்கணும்னு, நீங்கள் 10 ரூபாயெலாம் முடிக்காதீங்க, 15 ரூபாய் வச்சு செலவிங்க, கெட் தி எஃபெக்ட்னு என்கரேஜ் த டைரக்டர் டு கெட் அ ப்ரொடியூசர் லைக் தட். அ ஸ்பெஷல் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு த ப்ரொடியூசர்ஸ் ஆல்சோ. திஸ் இஸ் அ கிரேட் ஈவெண்ட் ஃபார் film history. This is going to be a historical film. அந்த மாதிரி தான் ஒரு படமாக இருக்கும் அதில். அதனால் உங்களுடைய ஆதரவுங்கிறது நீங்கள் படத்தை பார்த்தா போதும், உங்களுக்குள்ளே பூந்துரும் இந்த படம். it will make you feel part of this picture. I wish this unit 14 reels all success. இன்னைக்கு சென்னையில் வந்து ஸ்பெஷலாக அவர் வந்திருக்கார் all the way among his busy schedule. ஏன்னா அவருக்கு தெரியும் தமிழ் ஆடியன்ஸ்ன்றது இட்ஸ் அ ஸ்பெஷல் ஆடியன்ஸ். நம்ம ஒரு தடவை கை தட்டிக்கிறோம், தப்பே இல்லை. எங்கே போய் எது பாராட்டு கேட்டாலும் தமிழ் ஆடியன்ஸோட அந்த அக்செப்டன்ஸ் இருந்ததுன்னா படம் ஹிட்டு தான். இந்த படம் அகண்டா 1 எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சோ இது 2 ஸோ டபுள் த ஹிட் ஆகுங்கிறது எந்தவித சந்தேகமும் இல்லை. அந்த சிவனின் ஆசியோடு, ஆண்டவர்கள் எல்லா கடவுளோட ஆசியோடு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை தந்த போயப்பட்டி காரு, பாலையா காரு அண்ட் 14 ரீல்ஸுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.